Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. மேட்ச் எப்படி மேட்ச் நல்லா போச்சு. நம்ம 20 ரன் அடிச்சிருக்கலாம். நல்லா தான் போலிங் போட்டோம். பட் ஸ்டோனிஸ் வந்து ஒன் சைட்ல கேம் முடிச்சாப்புல, அவ்வளவுதான். ஓகே, நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. லாஸ்ட்ல 2 போட்டு எடுத்துருக்கலாம். ஓகே, வின் ஆர் லூஸ் ஆஃப் மேட்டர். தல தரிசனம். இன்னொரு மேட்ச் நம்மளுக்கு இருக்கு, 5 மேட்ச் இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி சொல்லுங்க. நான் என்ஜாய் பண்ணேன். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? தோனியை பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நான் சிஎஸ்கே மேட்ச் பார்த்து டான்ஸ் பண்ண பாட்டு போட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தோனி சார் இந்த வீடியோ பாருங்க. அந்த இது ஷார்ட் கட். சின்னமான பிராங்க். அதே ஷோப் தான். Dhoni, please play for some more years. எப்பவுமே சிஎஸ்கே வின் பண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பரவாயில்ல, ஒரு தடவை தானே சென்னையில நம்ம சப்போர்ட்லாம் பண்ணோம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? அது வேற லெவல். லாஸ்ட் 2 பாலுக்கு வந்தாங்க, ஒரு பால் தான் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எங்களுக்கு தேவை தோனி வரணும், வந்துட்டாரு. கெய்கோரோட ஃபார்ம் வந்து திரும்பி வந்திருக்காரு. ஆமா, அவர் 100 ரன்ஸ்க்கு மேல பண்ணாரு. சூப்பரா விளையாண்டாரு, நல்லா விளையாண்டாரு. செகண்ட் ஹாஃப் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பண்ண முடியும், வெற்றி இருந்தா தோல்வி இருக்கணும்ல. கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல கலக்குறோம். தேங்க்யூ. ஹாய், ஆக்சுவலி நல்ல மேட்ச்ங்க. நம்ம தோத்துட்டோம், பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீமை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்கணும். ஆனா நல்லா ரன்ஸ் கொடுத்தோம். 210 அடிச்சோம். தோனி லாஸ்ட் பால்ல 4 அடிச்சாரு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. பிளஸ் ருத்துவோட 108, சுபம் தூபேயோட 7 6s. ஆனா எல்லாம் தாண்டி அவங்க இன்னும் நல்லா ஆடிட்டாங்க. என்ன பண்ணிருந்தா நம்ம வின் நெஞ்சு வெடிச்சிடுச்சு. நம்ம ஹோம் இது விளையாடுறோம், ஸோ கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். பட் வின் பண்ணாதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. பட் ஓகே, செஞ்சுரி 2020க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜோட செஞ்சுரி, அந்த இதுல நான் இருந்தது கொஞ்சம் ஹாப்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விழுந்ததெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னே நான் கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் இருந்தோம். நல்லா கத்துனோம், எவ்வளவு முடியுதோ சப்போர்ட் பண்ணோம். பட் லாஸ்ட் அந்த பவர் பிளே வரைக்கும் டைட் பண்ணவங்க லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் டைட் பண்ணாம விட்டுட்டாங்க. லைக் லாஸ்ட் ஓவர் பாக்குறப்ப என்னடா இப்படி மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளேதான் இருந்தாங்களே தவிர அவுட்டர் இதுல யாருமே வந்துட்டு ஃபீல் பண்ண ப்ராப்பரா இல்லை. ஸோ ஈஸியா 4 போயிட்டு இருந்தது. அதை பாக்குறப்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் ஓகே, நம்மளோட பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்காங்க. அண்ட் யூபேயோட 6 வர வரைக்கும் ஹோப்பே இல்லை ஆக்சுவலி கேம்ல. என்னடா இது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. யூபே வந்தாரு, 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேம் சூடு பிடிச்சது. ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு அது பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தலை என்ட்ரிக்கெல்லாம் கத்தி தீத்துட்டோம். ஸ்டேடியமே அதிர்ச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் வந்து நாங்க 6 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 4மே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான் இருக்கு. என்ட்ரி பெரிய கிஃப்ட், அந்த 4ம் பெரிய கிஃப்ட். ஓகே, லைக் ஜடேஜாக்கு பதிலா தோனி வந்திருக்கலாம் அப்படின்னு நாங்க எல்லாரும் ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஜடேஜா கொஞ்சம் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த மாதிரி. நாங்க வந்து சிஎஸ்கே வின் பண்ணுவோம் தான் நினைச்சு வந்தோம். பட் வந்துட்டு வின் பண்ணல. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்க. என்ன விஷயம் என்ஜாய் பண்ணீங்க? தோனி பார்த்ததுல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். தோனி ஐபிஎல் விட்டு போறதுக்குள்ள நாங்க ஒரு தடவையாச்சும் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்த்துட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தோம், ரொம்ப ஜாலியா இருந்தோம். It was really good. Which thing you enjoyed most? I enjoyed Marcus Stoinis and Devdutt Padikal's batting. You supported LSG? Yeah, LSG. I came for LSG's match from Bangalore. Very bad. Disappointment match. மேட்ச் நல்லா இருந்தது, ஆனா தோத்துட்டோம். தலை தோனியோட என்ட்ரி நல்லா இருந்தது. இந்த மாதிரி பவுலிங் போட்டா என்ன ஆக போறோம்னா தெரியல. ஆர்சிபி கூட கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. சிஎஸ்கே தான் கம்பேக் கொடுத்துருவோம். ஹோம்ல ரன் கன்சீட் பண்ணிருக்கோமே, அந்த வேலைக்கு அது கடைசி ஃபியூ ஹவர்ஸ் நிறைய பவுண்டரிஸ் கொடுத்துட்டாங்க, அதுதான் லாஸ். மற்றபடி நம்ம கேப்டன் செஞ்சுரி அடிச்சாரு. அதெல்லாம் விட தலை வந்தது 1 ball 4 runs அடிச்சது நல்லா தான் இருக்குது. வின் பண்ணிலாம் இன்னும் நல்லா இருக்கு. ஜாலியா போயிருப்போம். நல்லா இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். வின் பண்ணலாம். ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கோம். தலை என்ட்ரி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? எப்படி இருந்தது? என்னன்னா அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? லைக் ரொம்ப
ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரவுட் வந்து செம்மையா எப்படி சொல்றாங்க, சத்தம் எல்லாம் போட்டாங்க. கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கண்ணுல தண்ணி கூட வந்துருச்சு. பட் ஓகே அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கீங்க. சரி என்ன பண்ணிருந்தா நம்ம வின் பண்ணிருக்கலாம்? இல்லங்க, இன்னைக்கு தோக்கணும் தான் இருக்கு போல இருக்கு. பரவாயில்ல, டே இல்ல அப்படிலாம் இல்ல, நமக்கான டே தான். அந்த லாஸ்ட் 3 overs கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் நாங்க எல்லா ஃபேன்ஸும் ஸ்டேடியம்ல நம்பிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் டிவில பாக்குறத விட எங்களுக்கு அது இருக்கும்ல, அந்த பக்கத்துல ஹோப் இருந்துச்சு. ஆனா அந்த கடைசி அந்த ஓவர் வந்து இன்ஃபேக்ட் 18 runs 8 balls இருந்தப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கும்ல, ஒரு 2 விக்கெட் போகும், அப்படி தங்கிடுவாங்க. ஆனா அவங்க அடிச்சுட்டாங்க. வேற லெவல் தான் எல்எஸ்டி. ஏன்னா நான் சிஎஸ்கேயோட தீவிர ஃபேனா இருந்தாலும் இன்னைக்கு எல்எஸ்டியோட டேங்க. அவங்க ஐ மீன் எல்எஸ்டியோட நைட். இட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க வந்துட்டு உடனே வந்து வேற யாராவது வருவாங்கன்னு தான் நினைச்சோம். ஜடேஜா வந்து கொஞ்சம் எப்பயும் போல பவர் பிளேல வராரு ஜடேஜா. பவர் பிளே மாதிரி இல்ல. அண்ட் நம்மளுமே வந்து பவர் பிளேல நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஓவர்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் எதிர்பார்க்கல. சோ அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். ரொம்ப க்ளோஸ். லைக் லாஸ்ட் பங்களாதேஷ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா எல்லாருமே நல்லா தான் bowling போட்டாங்க. பட் யார் கொஞ்சம் அந்த ஃபீல்டர்ஸ் ஃபுல்ல கோஆர்டினேஷன் இல்ல. மொயின் அலி ஃபீல்டிங்ல நிறைய மிஸ் பண்ணாரு. லைக் பக்கத்துலயே போயிச்சு, பட் இது பண்ணாங்க. எல்எஸ்ஜில வந்துட்டு செஞ்சுரி அடிச்சதுக்கும் we are happy. பட் அதான் அகைன் ஹோம் டீம் இங்க எடுத்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். நல்லா இருப்ப எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடா வந்தது. ஏன்னா போன எல்எஸ்சியும் தோத்துட்டோம், இப்பயும் தோத்துட்டோம். என்னடா எல்எஸ்சிட்ட தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு. சென்னை பவுலிங் ஃபீல்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஓகே, பவுலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் சிஎஸ்கே ஜெயிக்கும். தோனி ஒரு 2 ஓவர் விளையாடுவாரு. தோனி வந்துட்டாரு. ஆமா ப்ரோ, அதுவே பெருசு. ஆமா, மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு கிரிக்கெட் பத்தி ஒண்ணும் தெரியாது. நல்லா இருந்துச்சு. ஹோம் கிரவுண்ட் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம். பட் வாஸ் லிட்டில் டிசப்பாயின்ட்மென்ட். பட் இட்ஸ் ஓகே. நல்ல என்ட்ரி எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. மேட்ச் தோத்தாலும் தல என்ட்ரி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஸ்டில் மேட்ச் ஜெயிச்சிருந்தா இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. ஜாலியா ஆடிட்டே போயிருக்கலாம் வீட்டுக்கு. இப்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டோட போயிருக்கு. ரொம்ப எனக்கு தோனி அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு கிரிக்கெட் பத்தி எதுவுமே தோனிக்காக தான் வந்து கிரிக்கெட் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். 4 நான் எப்படி 6 நான் எப்படி அப்படின்னு அவ்வளவா நாலேஜ் கிடையாது எனக்கு. நான் திரும்ப வந்து கத்துக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி வந்து வின்னர் லூஸ் இருந்தாலும் தோனியோட என்ட்ரி ஆமா பாத்துட்டோம். தலை தரிசனத்தை நாங்க பாத்துட்டோம். அவ்வளவுதான். ஹாப்பி தான். ரொம்ப ஹாப்பி. வெரி மச் ரைட். Obviously, I'm very happy. I came from Bangalore for this match. Okay. Yeah. Okay, I am a CSK fan. Yeah, exactly. I realized what. Yeah. Okay. Thank you, ma'am. Thank you. நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? தோனிக்காக வந்தேன். தோனி பார்த்தேன். லாஸ்ட்ல அடிச்சாரு. ஓகே, அவ்வளவுதான். தோத்தமோ ஜெயிச்சமோ மேட்டர் இல்ல. கரெக்ட். தோனி. அவ்வளவுதான். தோனிக்காக வந்தோம். ஹாப்பி தான். Thank you. பரவாயில்ல. தோனிக்காக வந்தோம். தோனி என்ட்ரியை பார்த்தாச்சு. ஒரு பேட்டிங். கரெக்ட். ஆமா, ஒரு பால் லாஸ்டா வந்தாரு, அடிச்சாரா. மேட்ச் லாஸ்ட் மினிட் வரைக்கும் த்ரில்லிங் ஆச்சு. யார் ஜெயிப்பாங்க? பட் எல்எஸ்சி ஜெயிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்ட். பட் நாங்க வந்து தோனிக்காக தோனி ஒரு பால் பவுண்டரி அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் பால் தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. ரோரிங்கா இருந்துச்சு. அப்படியே ஸ்டேடியமே சும்மா இருந்துச்சு. தோனி சும்மா காட்டுறப்பே எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. அது நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு கொடுத்த காசுக்கு வசூல் தான். ஆக்சுவலி அவர் நம்மளுக்காக ரொம்ப நல்ல விஷயம் பண்றாரு. ஏன்னா அவரு நினைச்சிருந்தா வராம கூட இருக்கலாம். பட் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு. அவரு ஸ்கிரீன்ல காட்டினாலே போதும். அவரோட வந்து அழகா 4 அடிச்சாரு. ஆக்சுவலி 6 அடிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஓகே, 4 அடிச்சாரு. ஆமா, ப்ளீஸ் 4 அடிச்சாரு. அட்லீஸ்ட் அவர் வந்தாருங்க. அவர் வந்து சும்மா நின்று அவுட் ஆயிருந்தா கூட நம்மளுக்கு எல்லாம் போதும். ஏன்னா we are all bleeding தலை, not even yellow, bleeding தலை. எப்படி நெக்ஸ்ட் 2 மேட்ச் ஹோம்ல தான் இருக்கு. எஸ்ஆர்எச். சோ
இவங்களே அடுத்த நான் வந்து சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் இப்ப எஸ்ஆர்எச் ரொம்ப ஃபார்ம்ல இருக்காங்க. சோ அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அகைன் எஸ்ஆர்எச்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்காக கண்டிப்பா துபே வந்திருக்கலாம், பட் மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி மூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஸ்கோர்ல மேபி நல்லா பண்ணிருந்தா கண்டிப்பா ஸ்கோர் கூட 200 பிளஸ் அடிச்சிட்டாங்க. ஃபீல்டிங் மட்டும் தான் ஃபீல்டிங் கொஞ்சம் பவுலிங் ப்ரோ பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா ஓவர் போச்சு. How's the match? It was nice. Which thing you enjoyed more this match? ருத்ராஜ் கைக்வாட் Which was the one? Tale century. Tale century obviously, but other than that 100 for the cap. இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்போம். நாலு மேட்ச் அடுத்த மேட்ச் SRH SRH அடிக்கணும். வாங்க போறோம். அதான் ப்ரோ SRH தான் அடிக்கணும். SRH அடி கம்பேக் கொடுப்போம். பேட் கமிஷன் சைலன்ஸ் பண்றோம். நம்ம பண்றோம். இதை விடுங்க, எல்எஸ்டில ஒரு டீம் எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறோம். பேட் கமிஷன் மேட்ச் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைச்சோம், பட் வின் ஆகல. பட் ஸ்டில் ரெண்டு சைடுலயுமே பிளே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க. பட் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட், கொஞ்சம் ஃபீல்டிங் தோக்கணும்னு வந்தேன். புதுசா இருக்கு. ஆர்சிபி ஃபேன். ஆர்சிபி ஆர்சிபி ஜெயிக்கும்னு இன்னும் நம்புறாங்க. சரி, ஓகே. தலை என்ட்ரி எப்படி இருந்தது? தலை என்ட்ரி மாசா இருந்துச்சு. இன்ஸ்டா எல்லாத்துலயும் தலை என்ட்ரியா எடுத்து போட்டிருக்கேன். சோ மாசா இருந்துச்சு. ஐ லைக் கண்டிப்பா வந்ததுக்கு 90% டு மீட் தோனி தரிசனத்துக்காக தான் வந்தது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. தலைவரை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. பட் அடுத்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்றோம். லைக் அப்போ நாங்க தான் அடிக்கிறோம், சிஎஸ்கே தான் அடிக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்சும் தோத்துருவாங்க எஸ்ஆர்ஹெச். நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 24 runs last over. but It was a very big disappointment. தோனி என்ட்ரி. That was the best moment of the match. but it's okay. It was back to back, two games from every. So but one tournament, let's see. Let's root for CSK. Hopefully we come from playoff. மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், தோனிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் தோனி பேட்டிங் ஆட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே தோத்துச்சு. என்ன பண்ண முடியும், ஹேப்பன்ஸ். ஸோ சென்னையில தான் தோக்காம இருந்தாங்க. ஸோ அங்கேயும் தோத்ததான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. சரி, எனிவே நெக்ஸ்ட் கேம் இருக்கு, கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன பண்ணிதான் வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? போலிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பேட்டிங் கைகோடும் டூபேவும் கஷ்டப்பட்டு ரன் ரேட்டை ஏற்றி நல்ல ஸ்கோர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 160 170 தண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம். அப்போ 200 கொண்டு வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணாங்க. பட் போலர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா போட்டுருந்துருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, வருத்தமா தான் இருக்கு. பட் வில் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் மேட்ச். மேட்ச் நல்லா தான் இருந்தது. பட் போலிங் தான் கொஞ்சம் டஃபா போட்டு தான் வின் பண்ணிருக்கலாம் மேட்சை. பரவாயில்ல, பெட்டர் நெக்ஸ்ட் டைம். அடுத்த வாட்டி நல்லபடியா போட்டு நல்ல விக்கெட் எடுப்பாங்க. பிளே ஆஃப் ஸ்கோர்னு சூப்பர். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். பவுலிங் வீக்கா இருக்கும். போலிங் வீக்குன்னு சொல்ல முடியாது, பிச்சு அது மாதிரி இருக்கு சார். சென்னை பிச்சை பத்தி தோனிக்கு நல்லாவே தெரியும். அது ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ருத்ராஜ் கைக்வாடுக்கு பத்தி பிச்சு பத்தி அவ்வளவு தெரியாது. ஸோ தோனி கொஞ்சம் சொல்லியிருந்தாருன்னா ஜடேஜா வந்து மெயின் இதுல போட்டுருக்கலாம். ஓவர்ஸ் போட்டுருக்கலாம், ஸ்பின்னர்ஸ் நிறைய போட்டுருக்கலாம். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் போட்டுருக்கலாம். அதனால கொஞ்சம் டஃப் ஆகி போச்சு மேட்ச். பரவாயில்ல, பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அடுத்த பின்னாடி ஜெயிப்பாரு. தோத்துட்டோம், கவலையா தான் இருக்கு. என்ன பண்றது, நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கும் நினைச்சோம், பட் தோத்துட்டோம். எம்எஸ் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. சில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த மேட்ச் பாக்கிறதுக்கு. வெற்றியோ தோல்வியோ தலையை நேர்ல பார்த்ததுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அது போதும். தலைவரை பார்க்கணும்னே ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன். இன்னைக்கு தரமா கிடைச்சது ஒரு வாய்ப்பு. ஒரு பாலனாலும் தலைவர் உள்ள வந்தோம்னா என்ட்ரில நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். போதும், வெற்றியோ தோல்வியோ நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேர் கொடுப்பா. கான்ஃபிடண்டா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷக்கூர் சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. பவுலிங்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஃபீல்டர் அவுட் 6 லைன்ல 4 லைன்ல நிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். பேட்டிங் எப்படி இருந்தது? பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு 5 overs 10 overs கிட்ட பாத்தீங்கன்னா 6 போகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோடு ஒரு 100 போட்டாங்க. அப்பதான் நல்லா இருந்துச்சு மேட்ச். 6 4 சிக்ஸர் தூபே நிறைய அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு மேட்ச். அந்த மேட்ச் ஜெயிப்போம். மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா கிரிக்கெட்டா பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நல்லா நம்மளோட அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தோனி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 100%.
மேட்ச் லாஸ் வின் அதெல்லாம் ஃபைன் மேட்ச். தோனி பார்த்தோமா, தோனி பார்த்தோம், தோனி எப்படி அவ்வளவுதான் ஆச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு பிடிக்கும் தோனி. தோனி சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க அப்படிதான் இருந்துச்சு. தோனி அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதோட அவரோட கடைசி ஏரா ஆக்சுவலி. ஸோ அதனால கண்டிப்பா அவரோட சென்ட் ஆஃப்க்கு நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் இருக்கலாம்னு வந்துட்டு ஃபேமிலியோட. மேட்ச் நல்லா டென்ஷனா இருந்துச்சு. தீபக் சாகர் ஒரு கேட்சையும் ஒரு மிஸ்ஃபீல் பண்ணனால நம்ம தோற்றோம். தீபக் சார் மிஸ்ஃபீல்டிங். ஆமா, கடைசி 2 ஓவர் இருக்கும்போது ஒரு மிஸ்ஃபீல்டிங் ஒரு கேட்ச் டாப். கொஞ்சம் ரன் கொடுத்தாரு கடைசி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா கேப்டன் நல்லா ஆடி இருக்காரு. ஃபார்ம் வந்திருக்காரு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கண்டிப்பா வின் பண்ணிடுவோம்னு நினைச்சோம். செகண்ட் ஹாஃப் டியூனாலயா தெரியல. டியூ ஒரு ஃபேக்டர் தான். என்ன கேட்டா இன்னும் 2 ஓவர் ஸ்பின்னிங் கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வந்து ரொம்ப ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் எல்லாமே நல்லா ஆடினாங்க. பால் கரெக்டா பேட்டிங் போயிட்டே இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? மாஸ்டர் எப்படியோ அவுட் ஆகணும் லாஸ்ட் ஓவர்ல எப்படி எல்லாமே கண்டிப்பா 15வது ஓவர் வேடி தோனி வேற அவுட் ஆயிட்டு தோனி உள்ள வரணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 1 பால் ஆச்சு விளையாடணும் தான் இருந்தோம். பட் 2 பால்ஸ் பட் தலை என்ட்ரி கொடுத்ததே வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தலை என்ட்ரி கொடுத்தது. அதுவாது ஒண்ணு நடந்திருக்கு. அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வீடு போறேன். சரி, அந்த ஒரு ஹோம்ல நடக்கிற 7 மேட்ச் ஷோர் ஷாட்டா ஜெயிச்சிருவாங்கன்ட்டு பார்த்தோம். பட் அதுல 1 போயிடுச்சு. மேபி மிச்சம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கண்டிப்பா எலிமினேட்டர் 2ல வந்து வின் பண்ணிட்டு ஃபைனல் வருவாங்கன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வில் சி. நீ எல்எஸ்சி சப்போர்ட்டா? ஆமா. எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் எல்எஸ்சி? ராகுல் கேஎல் ராகுலா? ஆமா, அதுக்கு அவருக்காக தான். பாருங்க, என் பையன் சிஎஸ்கே என்ஜாய் பண்ண வந்தேன். நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எங்க ஒப்பீனியன், நான் வந்து மேட்ச் வந்து தோனி பார்க்கலாம். தோனி வந்தோடனே 1 பால் கிடைச்சது, அதே 4 அடிச்சிட்டாரு. கொஞ்சம் அதே மன சந்தோஷமாயிடுச்சு. அதே எங்களுக்கு மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ வின்னோ லாஸோ மேட்டர் இல்ல. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் இருக்கு ஹோம் கிரவுண்ட்ல. எஸ்ஆர்ஹெச்க்குலாம் வாய்ப்பே இல்ல. சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. காப்பி அடிச்சிடலாம். எல்எஸ்சி சிஎஸ்கே டவுட்டா இருக்கு. அது ஃபைனல் 2 பேத்துக்கு தான் இங்கதான் நடக்க போகுது. எல்எஸ்கே வெர்சஸ் சிஎஸ்கே. அது அன்னைக்கு அவங்க யாரு திறமையா விளையாடுறாங்க. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே விட எல்எஸ்சி நல்லா விளையாடி இருக்காங்க. சூப்பரா விளையாடிருக்காங்க. 1/1 சூப்பர். 1 ஓவருக்கு 1 ரன். பினிஷிங் ரொம்ப பேடு. அதுக்கப்புறமா வந்தவங்க அப்படியே லைட்டா சூப்பரா மேட்ச் கொண்டு போனாங்க. இந்த டோனிங்ஸ், இன்னொரு தயார்பா, இன்னொரு பவுலர், இன்னொரு பேட்ஸ்மேன். ஒரு மேட்ச் எப்படி இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அந்த கைக்வாட் செஞ்சுரி செம்மையா இருந்துச்சு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வேற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. ஆமா, பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்றான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அது என்ன பண்றதுக்கு? ஜெயிச்சிருவோமா? இப்போதான் அவதான் முடிஞ்சிச்சு கதை. அதான் முடிஞ்சிச்சு. ஆமா, தலை போட வச்சா போதும் நம்மளுக்கு. அது போதும். தலை என்ட்ரி எப்படி இருக்கு? வேத்தனமா இருந்துச்சு. தெரியுமா தலைவர்? அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஜெயிப்போம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். லாஸ்ட் கேம் எல்எஸ்சியோட தோத்துட்டோம் உங்க கிரவுண்ட்ல. நம்ம கிரவுண்ட்ல ஜெயிப்போம்னு நினைச்சு தான் வந்தோம். பரவாயில்ல, ரொம்ப மோசமெல்லாம் தோக்கல. லாஸ்ட் பால்ல தான் தோத்துட்டோம். நல்ல ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப மட்டமெல்லாம் ரன் அடிக்கல, நல்ல ரன் அடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, டியூ இருந்தது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தலை என்ட்ரி பாத்துட்டீங்க? கண்டிப்பா அதுக்கு தான் வந்தோம். சூப்பரா இருந்தது, அதுக்கு தான் வந்தோம். வந்து பாத்துட்டோம். நீங்க நம்ம தலை என்ட்ரி பாத்துட்டோம். ஆனா ஒரு 17-18 ஓவர்ல அடிச்சுன்னா நல்லா இருந்தது. ஓகே ஓகே. லாஸ்ட் ஒரு ஓவர்ல லாஸ்ட் ஒரு ஓவர் லாஸ்ட் பால்ல அடிச்சதுதான் பிரச்சனை. ப்ரோ மேட்ச் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. மிஸ்ஃபீல்டு 3 மிஸ்ஃபீல்டு மேட்ச். அதுல அந்த அதான் டர்னிங் பாயிண்ட். தீபக் சாகர் தான். மேட்ச் வந்து எங்க தமிழிசை அக்கா சொல்ற மாதிரி இது ஒரு வெற்றிகரமான தோல்விதான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சென்னை ஃபேன்ஸ். நம்ம வந்து சென்னை டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்தோம். தோத்து போச்சு. பட் இருந்தாலும் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்தோம். ஒரு மேட்ச் தோத்ததே நம்மளால தாங்க முடியல. பாவம் இந்த ஆர்சிபில இத்தனை வருஷமா எப்படிதான் உங்களுடைய மனநிலையை வந்து வாக்கிங்ல வந்து அதை பத்தி தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இருந்தாலும் சென்னை டீம் வந்து கண்டிப்பா அவங்க கப் எடுப்பாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு டீம். வெற்றி தோல்வி வந்து விளையாட்டுல மாறி மாறி வந்தாதான் சுவாரஸ்யமாகும். இன்னைக்குள்ள மேட்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 210 நல்லா தான் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் கொஞ்சம் பவுலிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. விக்கெட்ஸ் கரெக்டா நேரத்துல எடுக்க விட்டாங்க. இதனாலதான் எங்களுடைய தோல்வி வந்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையா? மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ எங்களுக்கு பாக்குறதுக்கு ஸோ இதாச்சு. தோத்ததுன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃபீலிங் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி. ஓ, இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்ல.
கிரிக்கெட்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே சூப்பர் சூப்பர். சோ அதனால ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஆனா நீங்க பிளஸ்டு தானே. அது ஒண்ணுதான். அது ஒத்துதான் வந்தோம். அது வந்து பார்த்து சந்தோஷமா வின் பண்ணி தான் இன்னும் டபுள் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே பூரன் நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த விக்கெட் போகாம இருக்கும்போது அப்படியே எல்எஸ்சி வின் பண்ணுன்னு ஒரு அப்படியே கொண்டு வந்தாங்க. ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. மேட்ச் எப்படி போயிருச்சு? செமையா இருந்துச்சு. டூவே செமையா ஆனாரு. நீங்க சொல்லுங்க. டோனி நல்லா ஆனாரு. லாஸ்ட்ல ஒரு பாலே சுட்டுட்டான். அது நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தோனி நல்லா இருந்துச்சு. லாஸ்டா பெத்தினாவும் இன்னொருத்தரும் ஓவர் போட்டாங்க. பெத்தினா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல மட்டும் கரெக்டா பிளான் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. பட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூபே வந்து 2-4 விட்டாரு. அது வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸா அந்த மாதிரி இருந்துச்சு லைவா பார்க்கும்போது. ஏன்னா வந்து அவர் அலர்ட்டாவே இல்லை ஆக்சுவலா சொல்ல போனா. அதுக்கு முன்னாடி பால் போட்டு அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் ரியாக்ட் பண்ணாரு. அதனால தான் இதுவாச்சு. அந்த 4 மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் 2 ஓவர்ஸ் கண்டினியூ பண்ணிருந்தாங்க கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். ஜெயிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆமா நான் 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிக்கிறேன். இந்த மேட்ச் தோத்துட்டாங்க பரவாயில்ல. 8 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பரவாயில்ல. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கம்பேக் கொடுப்போம் நம்புவோம். கண்டிப்பா கொடுப்போம். தோனி வந்ததனால சாட்டிஸ்ஃபைட். வின் பண்ணலதான். சொல்லுங்க மேம். ஈஷாலா கப்பு லாலிபாப்பு. மேட்ச் தோத்துட்டோம். சேடா தான் இருக்கா? ஆமா முஸ்தபிஸ் ரஹ்மான் ஒழுங்கா போடல. பேட்டிங் நல்லா தான் பண்ணோம். பேட்டிங் ஃபீல்டிங் ஆனா ஒழுங்கா சரி. ஃபீல்டிங் சரியா பண்ணல. தோனிக்காக தான் வந்து காரைக்குடியில இருந்து அடுத்த தடவை பார்க்க முடியுமோ. இப்ப நாங்க சச்சின் விளாண்டதை பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில. சரி தோனியை வந்து ஒரு தடவை நேர்ல பார்த்துலாம் தான் கிளம்பி வந்தோம். இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு வெற்றியா தோல்வியாங்கிற மேட்ரு கிடையாது. தோனி வந்து அந்த கடைசி ஒரு ஓவர் இறங்கும் போது அந்த ஆடியன்ஸ் வெற்றி பெற்றிருந்தா கூட இவ்வளவு ஒரு சவுண்ட் ஒரு அர்ப்பணிப்பு இருந்திருக்காது. அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஃபீல் எல்லாம் கத்துனாங்க பாத்தீங்கன்னா உள் மனசுல இருந்து அந்த ஒரு இதே சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. சிஎஸ்கே தான் பரவாயில்ல. நான் தலையாக ஆர்சிபி தான். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவுட் ஆயிட்டு பார்க்க தான் வந்தோம். ஆனா லூஸ் ஆனதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அந்த 1 பால்ல பைசா என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம். பவுலிங் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். தீபக் சாருக்கு பதிலா வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெட்டரா சொல்றீங்களா? பவர் பிளேலயும் சொல்றேன். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஓவர் தீபக் சார் 45 பேட்ஸ்மேன் மாதிரி ரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா பார்த்து போட்டிருந்தோம்னா கொஞ்சம் என்ன ஸ்பின்னர்ஸும் ட்ரை பண்ணிருக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி அடிச்சு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்னா ஏதோ தப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி நம்ம பவுலிங் ஸ்ட்ரென்த் இது பண்ணி தான் ஆகணும். அதாவது யோசிச்சு we should give at least more chances சாண்டனர் யாருக்காவது அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இது சிஎஸ்கே பவுலிங்ல என்ன பாரு ஆர்சிபி பவுலிங்ல நம்ம தெரியல. இந்த சாரு தான் எல்லாம் அடிச்சா திரும்பி அழகா அவனா ஏன் ப்ரோ தீபக் 2 ஓவர் இருக்குது அவனுக்கு திரும்பி அவனுக்கு சாது தெண்டத்துக்கு எடுத்து இந்த பிக்சர்ல மட்டும் அவனுக்கு 14 கோடி 4 கோடி தெண்டத்துக்கு ஆர்சி மாதிரி பவுலிங் போறான். ரொம்ப கத்தி வாய்ஸே போச்சு. பட் லாஸ்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கும் போது பட் தே கேவ் தேர் பெஸ்ட். ஹாப்பி வித் தட். தலையோட பேட்டிங் 1 பாலா இருந்தாலும் 2 பாலா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி. நல்ல மேட்ச். ஹோம் கிரவுண்டு சரி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு ஹோப்ல தான் வந்தோம். பட் என்ன சொல்றது அவங்க நல்ல லீட்ல நாங்க நம்ம லீட்ல தான் இருந்தோம். எங்க மிஸ் ஆச்சு என்னன்றதே தெரியல. அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. அவங்க பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டாங்களோ இல்லையோ அங்க வந்த பசங்களை எல்லாம் பார்த்து எனக்கு உண்மையாலுமே எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சுங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, பிளேயர்ஸும் கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் எப்படி போச்சு என்னன்றதே தெரியும். பரவாயில்ல. ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அவர் வந்து டான்சிங் கேர்ள்ஸ பாக்குறதுக்காக கடைசி வரைக்கும் ஃபேன்ஸ பாக்கல, அங்கேதான் பாத்துட்டு இருந்தாரு அவரு. அவரை நான் மறக்க மாட்டேன். ஆல் தி கேர்ள் ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, அவர் நம்மள மதிக்கவே இல்லை. தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? மாஸ். என்ன என் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர் மேலதான் நின்னாங்க. இந்த சேர்லாம் ஷேக் ஆயிட்டு ஷேக் ஆச்சு. நான் கூட அந்த இதோட வைபோ என்ன நினைச்சேன், மைக்கோட வைபோன்னு நினைச்சேன். எல்லாருமே சேர்ல ஏறி நின்று ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல ஜூம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தோனி என்ன சொன்னா அப்படி ஒரு சவுண்டு வந்தோட பாட்லால தூக்கி அடிச்சாரு. பாட்லால அடிச்சுட்டு ஏன்டா அவங்க சொன்னா தாங்க முடியல அப்படின்னு திருப்பி பாட்டாரு. தலைதான் அவருக்கு ஈடா யாரும் வர முடியாது. அந்த ஒரு விஷயம்
இன்னைக்கு ஹாப்பியா அது இருந்தது. happy-ஆ என்னவா இருந்தாலும் எப்பயுமே தலை கிரவுண்ட்ல வந்து ஒரு பால் ஆடினாலும் happy தான். 19 overs வந்த உடனே சரி இன்னைக்கு தலா தர்ஷன் இல்ல அப்படின்னு நினைச்சோம். ஃபைனலா வந்து விஜே சொன்னாருங்க இந்த மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போறோம் அவரு சொல்லி வாய மூடல. விஜய் அவங்க கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அவர் வாய மூடல அவர் சொன்ன உடனே 6-4 6-4 போச்சு. Oh, it's really good. Very good. In the area. Which thing you enjoyed most this match? The crowd was very energetic, very yeah. You see the crowd up the stands, yeah. I think Nicky P batting and Marcus Stone as 100 was very good to watch. Which country you from? South Africa. South Africa. Yeah. South Africa together. Together. Match எப்படி நான் உங்களுக்கே தெரியும்ல. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் சம்பவம் bro. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்எஸ்சி சப்போர்ட் ஆமா ஆமா நான் ஜஸ்டின் நாங்கருக்காக வந்தேன், கேஎல் ராவுக்காக வந்தேன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்காக வந்தேன். ஸோ ரியலி ஹாப்பி. நிம்மதியா போய் தூங்குவேன். ஸோ நீங்க எல்லாம் சோகமா தூங்குங்க, நான் நிம்மதியா தூங்குறேன். தேங்க்யூ. எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க எல்எஸ்சி என்ன ஃபேன்ஸ் வந்து கிரவுண்ட்ல மொத்தமே இருக்காங்க, அவங்க ஜாலியா இருக்காங்க. அதான் இல்ல எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, யார் சம்பவம் பண்ணாங்கிறது முக்கியம். இதே டைலாக் நான் சண்டே சொல்லுவேன். பேட் கன்வென்ஷனுக்கு வராங்க, அன்னைக்கு நம்ம திரும்ப இதே சொல்லுவேன். வேற சிட்டி செட் போட்டு வருவீங்க. நான் பேட் கன்வென்ஷன் இது சும்மா சண்டே தான் சம்பவம். சரி ஓகே சண்டே பாப்போம் வாங்க ப்ரோ. ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்டு போங்க. சண்டேவும் சண்டே சோகமா போச்சு. ஜாலியா வரீங்க. ஆக்சுவலி ஜாலியா நாங்க எதனால வரோம்? லக்னோ ஜெயிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு வந்து லக்னோ ஜெயிச்சிருக்கு ப்ரோ. ஸ்பான்சர் பண்ணது லக்னோ தான். லக்னோ பாம்பேல இருந்து மேட்ச் பார்த்தோம். டிக்கெட் வந்து தந்தது ஒரு லக்னோ ஃப்ரெண்டு. அவன் 4 டிக்கெட் தந்தானோ லக்னோ டீம்ல வேலை பார்த்தா அதனால நாங்க ஆமா நல்ல மனசு பாருங்க. லக்னோ டீம் ஜெயிச்சதுக்கு காரணமே அவர்தான். அந்த நல்ல மனசு இருக்க போய் தான் இன்னைக்கு லக்னோ ஜெயிச்சிருக்கு. சார் அவர் எங்களை போட சொன்னது சென்னை வேண்டி சப்போர்ட் பண்ணாரு. சென்னைக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாரு. இருந்தா அவர் தமிழ்ல ராஜேஷ் சந்திரசேகர் அவர் வந்து லக்னோ டீம்ல பிசியோல வேலை செய்றாரு. கண்டிப்பா அவர் பார்த்தாருன்னா லைக் மட்டும் பண்ணிருங்க. கண்டிப்பா சொன்னாரு நீங்க சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். சென்னை டீசர் ஏன்னா ஒரு தமிழனா இருந்துட்டு ஒரு தமிழ்காரர் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவர் சொன்னாரு. யாருமே வைக்கல எல்லாம் சென்னை. அவர் சொல்லி சொன்னாரு. கொடுத்திருக்கான மனசாட்சியா நான் அந்த லக்னோ ஒரு விசுவாசமா எங்க ஒரே பையனை மட்டும் நாங்க போட விட்டுருக்கோம். போட்டேன். அவர் முன்னால நின்னேன். ஆனாலும் அவர் சொன்னாரு நீ சென்னை டீசர் அந்த பையனோட மச்சான் வந்து இவர்தான். என்ன சென்னை தோத்ததுல வருத்தம் எங்களுக்கு. ஆனா நாங்க 1500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் பாம்பேல இருந்து பிளைட் டிக்கெட் போட்டு. சந்தோஷம் என்னன்னா எங்க தலைய நாங்க நேர்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம். சவுக்கா ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆனா லக்னோ ஜெயிச்சதும் ஓகே. எங்க வாழ்நாள்ல முதல் தடவை சென்னை சேப்பாக்க ஸ்டேடியத்துக்கு வந்து மேட்ச் பார்த்துட்டு மும்பைல இருக்கு. இது அவரு மச்சான் மாமா எல்லாம் உறவு கேட்கல. லக்னோ டீம்ல ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம். அவன் வந்து எங்களுக்கு டிக்கெட் மச்சானா நல்ல மனசு இந்த மாதிரி இருக்கிறதுதான் எங்களுக்கு டிக்கெட் எடுத்ததாக நாங்க மும்பைல திருப்பி வரும். நீங்க திருப்பி இதே சேனல் உங்க சேனல் பேர் என்ன சொல்லுங்க. நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைஃப் ஆஃப் சேனல்ல சப்ஸ்கிரைப் கரோ. பெல் பட்டன் லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓகே லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல் ஒண்ணா சொல்லுங்க. நான் ரெடியா தம்பி வாங்க. லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. போய் 4000 சப்ஸ்கிரைப் ஆக்குறேன் இந்த யூடியூப்க்கு.